Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. In the previous episode, we have seen about be verbs. Today, let us see the usage of be verbs, how to talk using be verbs. Before the lesson, subscribe my channel, click the bell icon and touch all. You will receive my notifications. போன எபிசோடில் be verb பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் be verb எவ்வாறு பயன்படுத்தி பேசலாம் என பார்ப்போம். சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஆர் யூ ரெடி? லெட் மீ ஸ்டார்ட் த கிளாஸ். be verbs are am, is or was, were. இதில் இஸ்ஸை பயன்படுத்தி எவ்வாறு பேசலாம் என்று பார்க்கலாம். இஸ் இட் ஈஸி? இது ரொம்ப எளிதாக இருக்கிறதா? எஸ், இட் இஸ் ஈஸி. ஆம், எளிதாக இருக்கிறது. நோ, இட் இஸ் நாட் ஈஸி. எளிதாக இல்லை. இஸ் இட் ஆல் ரைட்? எஸ், இட் இஸ் ஆல் ரைட். நோ, இட் இஸ் நாட் ஆல் ரைட். இது சரியா? இது சரி, இது சரியில்லை. இஸ் இட் சாஃப்ட்? இது சாஃப்டாக இருக்கிறதா? எஸ், இட் இஸ் சாஃப்ட். சாஃப்டாக இருக்கிறது. நோ, இட்ஸ் நாட் சாஃப்ட். இது சாஃப்டாக இல்லை. நெக்ஸ்ட், இது முடியுமா என்பதை எவ்வாறு கேட்கலாம்? இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். முடியும், முடியாது. இஸ் இட் டிஃபிகல்ட்? இது கஷ்டமா? எஸ், இட் இஸ் டிஃபிகல்ட். நோ, இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஸோ இஸ் இட்டுக்கு பின்னால் ஒரு அட்ஜெக்டிவோ நவுனோ சேர்த்தாலே நமக்கு கொஸ்டின் வந்துவிடும். பின்வரும் வார்த்தைகளுக்கு முன்னால் இஸ் இட் போட்டால் சிறிய கேள்விகள், கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைத்துவிடும். ஓப்பன்ட், க்ளோஸ்ட், ஸ்வீட், எ ஹாலிடே டுடே, ஹாட், எ ஸ்கேரி ஃபில்ம், டிகேட், சேஃப், ரெக்கமெண்டட், யுவர் விஷ், ஓவர், இம்பார்ட்டண்ட், இன்ட்ரெஸ்டிங். இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் இஸ் இட் போட்டு பாருங்கள். அழகாக பேச ஆரம்பித்து விடுவோம். பொதுவாக மனிதர்களை விட்டால் எல்லா பொருட்களும் அது இது என்று தான் கூறுவோம். எல்லாவற்றையும் ப்ரோனவுன் இட்டு தான். ப்ளூரலாக இருந்தால் தே, எல்லாவற்றிற்கும் தே வரும். அதனால் இட்டுக்கு பதிலாக இங்கு கடை திறந்திருக்கிறதா, கோயில் மூடியிருக்கிறதா என்று எவ்வாறு கேட்கலாம் என்று பார்ப்போம். இட்டுக்கு பதிலாக ஷாப், டெம்பிள் இதை போட்டீர்கள் என்றால் கேள்வி வந்துவிடும். இஸ் த ஷாப் ஓப்பன்ட்? கடை திறந்திருக்கிறதா? எஸ், இட் இஸ் ஓப்பன்ட். திறந்திருக்கிறது. நோ, இட் இஸ் நாட் ஓப்பன்ட். திறக்கலை. இஸ் த டெம்பிள் க்ளோஸ்ட்? கோவில் மூடி இருக்கிறதா? ஆம், மூடி இருக்கிறது. எஸ், இட் இஸ் க்ளோஸ். நோ, இட் இஸ் நாட் க்ளோஸ்ட். இல்லை, இன்னும் மூடவில்லை என்ற மீனிங் வந்துவிடும். அதனால் இட்டுக்கு பதிலாக எதை பற்றி கூறுகிறீர்களோ, எதை பற்றி கொஸ்டின் கேட்க விரும்புகிறீர்களோ அதை போட்டால் கொஸ்டின் கிடைத்துவிடும். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ஸ்வீட் இருக்கிறது. இது ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு எவ்வாறு கேட்கலாம்? இஸ் இட் ஸ்வீட்? இது ஸ்வீட், இனிப்பாக இருக்கிறதா? யா, இட் இஸ் வெரி ஸ்வீட். ஆமாம், ரொம்ப இனிப்பாக இருக்கிறது. நோ, இட் இஸ் நாட் ஸ்வீட். இனிப்பே இல்லை. இன்று லீவா? இஸ் இட் அ ஹாலிடே டுடே? இன்று விடுமுறையா? எஸ், இட்ஸ் அ ஹாலிடே டுடே. ஆமாம், இன்று ஹாலிடே, விடுமுறை. நோ, இட்ஸ் நாட் அ ஹாலிடே டுடே. இன்றைக்கி விடுமுறை எல்லாம் கிடையாதே, ஹாலிடே எல்லாம் கிடையாதே. நோ, இட்ஸ் நாட் அ ஹாலிடே டுடே. இஸ் இட் ஹாட்? ஒரு டீ எதையோ வைத்துவிட்டு சூடாக இருக்கிறதா என்று கேட்பதற்கு இஸ் இட் ஹாட்? எஸ், இட்ஸ் ஹாட். நோ, இட் இஸ் நாட் ஹாட். ஆமாம், சூடாக இருக்குது. இல்லை, சூடாக இல்லை. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நவுன்ஸுக்கு முன்னால் இஸ் இட் போட்டாலே நமக்கு ஒரு கொஸ்டினும் அதற்குரிய பதிலும் கிடைத்துவிடும். கொஸ்டினில் இஸ் இட் என்றால் ஆன்சரில் இட் இஸ் என வர வேண்டும். லெட் அஸ் see some more questions. இஸ் இட் a scary film? இது ஒரு பயங்கரமான ஃபில்மா? யா, இட்ஸ் a scary film. நோ, இட்ஸ் நாட் a scary film. இஸ் இட் decade? ஒரு
பழத்தையோ காய்கறியோ பார்த்து இது அழுகி இருக்கிறதா என்று கேட்பதற்கு இஸ் இட் டீகேட் என்று கேட்க வேண்டும். எஸ் இட் இஸ் டீகேட், நோ இட் இஸ் நாட் டீகேட். அழுகி இருக்கு, அழுகலை. இஸ் இட் சேஃப், இது பாதுகாப்பானதா? இஸ் இட் சேஃப், எஸ் இட் இஸ் சேஃப், நோ இட் இஸ் நாட் சேஃப். இஸ் இட் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா? எஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். Now let us see about are you, are they, is this, is that, are these, are those. இந்த வேர்ட்ஸையே நாம் பேசுவதற்கு கூட பயன்படுத்தலாம். ஆர் யூ என்றால் நீயா, ஆர் தே அவர்களா, இஸ் திஸ் இதுவா, இஸ் தேட் அதுவா, ஆர் தீஸ் இவைகளா, ஆர் தோஸ் அவைகளா என்று கூட நாம் கொஸ்டின் போட்டு முடித்து விடலாம். Now let us make question. Are you shorter than me? என்னை விட நீ குட்டையாக இருக்கிறியா? நோ ஐ எம் நாட், இல்லை. வி ஆர் அபவுட் த சேம் ஹைட், ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கிறோம். ஆர் யூ ஷார்ட்டர் தென் மீ, ஆர் யூ டாலர் தென் மீ, ஆர் யூ ஸ்மார்ட்டர் தென் மீ, எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க். நோ ஐ எம் நாட், வி ஆர் அபவுட் த சேம் ஹைட். வி ஆர் அபவுட் த சேம், எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றா தான் இருக்கோன்னா நோ ஐ எம் நாட், வி ஆர் அபவுட் த சேம் இன் எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் நாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆர் தே டீச்சர்ஸ், அவர்களெல்லாம் டீச்சர்ஸா? எஸ் தே ஆர் டீச்சர்ஸ், நோ தே ஆர் இன்ட். அவங்க இல்லாட்டி நோ தே ஆர் இன்ட். தென் இஸ் திஸ், பக்கத்தில் ஒரு பொருள் இருந்தால் இஸ் திஸ் என்று கேட்க வேண்டும். தூரத்தில் ஒரு பொருள் இருந்தால் இஸ் தேட் என்று கேட்க வேண்டும். திஸ்ஸும் தேட்டும் சிங்குலருக்கு பயன்படுத்த வேண்டும். தீஸ் தோஸ் ப்ளூரலுக்கு பயன்படுத்த வேண்டும். பக்கத்தில் நிறைய பொருட்கள் இருந்தால் ஆர் தீஸ், தூரத்தில் நிறைய பொருட்கள் இருந்தால் ஆர் தோஸ் பயன்படுத்த வேண்டும். ஒரு கேர்ளை பார்த்து ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா என்று என்கொயரி பண்ணுகிறோம். இதையே எக்ஸ்ப்ரெஷன் மாற்றினால் ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, நீ எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டா என்று கேட்டு எக்ஸ்ப்ரெஷனை மாற்றும் பொழுது அதனுடைய மீனிங்கே மாறிவிடும். ஸோ இன் இங்கிலீஷ், எஸ்பெஷலி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், எக்ஸ்ப்ரெஷன் வில் ரிவீல் த மீனிங். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் எக்ஸ்ப்ரெஷன். இஸ் திஸ் ஹர் புக், இது அவளுடைய புக்கா? இஸ் தேட் ஹிஸ் நோட் புக், இது அவனுடைய நோட் புக்கா? ஆர் தீஸ் யுவர் ட்ரெஸ்ஸஸ், இவையெல்லாம் உன்னுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸா? ஆர் தோஸ் யுவர் பெட் அனிமல்ஸ், அவையெல்லாம் உன்னுடைய பெட் அனிமல்ஸா? யூ ட்ரை டு ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் சென்டென்சஸ். இஸ் த ட்ரெயின் லேட், ட்ரெயின் லேட்டா? இஸ் த கிளாஸ் ஓவர், கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இஸ் த டாக்டர் அவைலபிள், டாக்டர் அவைலபிளாக இருக்கிறாரா? டாக்டரை பார்க்கலாமா என்றால் இஸ் த டாக்டர் அவைலபிள் என்று கேட்க வேண்டும். தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பி வெர்ப் கொஸ்டின்ஸ். யூ ட்ரை டு ப்ராக்டிஸ் இட், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எளிதாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் யார் வேண்டுமானாலும் எளிதாக ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ட்ரை இட். நம்மை பற்றியே நாம் பிறரிடம் கொஸ்டின் கேட்போம். அதற்கு என்ன யூஸ் பண்ண வேண்டும்? ஆமை பயன்படுத்த வேண்டும். இன்று ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறீர்கள், ஆமை நைஸ் டுடே, நான் நன்றாக இருக்கிறேனா என்று கேட்க வேண்டும். ஆமை பியூட்டிஃபுல், நான் அழகாக இருக்கனா? ஆமை ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம் என்றாலும் அழகுதான். இதில் என்ன டிஃபரன்ஸ் என்றால் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் கேட்டுக்கொள்ள வேண்டும், ஹேண்ட்ஸம் என்பதை பாய்ஸ் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆமை ஹேண்ட்ஸம் என்றால் ஒரு பாய், ஒரு பையன்தான் அதை கேட்க வேண்டும், நான் நன்றாக அழகாக இருக்கிறேனா என்று. கேர்ள்ஸ் நான் அழகாக இருக்கிறேனா என்று கேட்க வேண்டும் என்றால் ஆமை பியூட்டிஃபுல் என்று கேட்க வேண்டும். ஆமை ஸ்ட்ரிக்ட், நான் ஸ்ட்ரிக்டா? ஆமை ஹார்ஷ், நான் ரொம்ப ஹார்ஷாக இருக்கேனா? ஆமை குட், நான் நல்லவனா என்று இவ்வாறு நம்மை பற்றி கேட்டு பிறரிடம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஆமை பயன்படுத்த வேண்டும். நீங்களும் ஆமை என்று கொஸ்டின்ஸ் கேட்டு பழகலாமே. யூ கேன் ப்ராக்டிஸ். இந்த பீவர்ஸ் கொஸ்டினை பயன்படுத்தி நீங்கள் ஓரளவு பேச ஆரம்பிக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கிராமர் மிக மிக அவசியம். அதே போன்று
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கும் கிராமர் மிக மிக அவசியம். பிஹெச்டி பேப்பர் சப்மிட் பண்ணுவதற்கும் கிராமர் மிக மிக அவசியம். எனவே ஒவ்வொரு எபிசோடிலும் கிராமரில் உள்ள அனைத்து ஸ்ட்ரக்சரையும் ஒவ்வொன்றாக டீச் பண்ணிக்கொண்டே வருகிறேன். ஸோ ஃபாலோ இட். சரியான முறையில் ஃபாலோ பண்ணினீர்கள் என்றால் கிராமரில் கிளியர் ஆவதோடு நன்றாக ஆங்கிலத்தில் பேசவும் ஆரம்பித்து விடலாம். யூ வில் பிகம் அ மார்வலஸ் ஸ்டூடெண்ட். Tenses are going to be started in the next class onwards. அடுத்த கிளாஸிலிருந்து டென்சஸ் வகுப்புகள் நடத்தப்படும். You can easily follow and be clear with grammar. எளிதாக நீங்கள் பின்பற்றலாம், கிராமரிலும் கிளியர் ஆகிவிடலாம். and start to speak in English. ஆங்கிலத்தில் பேச ஆரம்பியுங்கள். For English medium students also, grammar is more important to understand their portions and to make their own essays. So, no problem of English medium or Tamil medium. Everybody can follow. No doubt, you will become marvelous in spoken English. All the best. Thank you for watching. Follow my channel. Subscribe. Once again, thank you all.